ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 9ஆம் நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு சித்திரை 1 தமிழ் வருஷம் வருதுங்க. அன்றைக்கி இந்த மாதிரி மாங்காய் பச்சடி தான் செய்வாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் வீட்டில் செய்வாங்க. நான் அதை எப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஒரு கல்லாமணி மாங்காய் எடுத்துருக்கோங்க. கல்லாமணி மாங்காய் கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாங்காய் எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். எடுத்துகிட்டு நம்ம நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தோல் சீவாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி தோல் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அந்த தோலோட தோற்புத்தன்மை நமக்கு கொஞ்சம் வேணும். ஒரு பவுலில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. அது நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை நம்ம சேர்த்திடலாம். மாங்காய் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு பத்தலைன்னா கூட நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஆனால் மூழ்கிற அளவு இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்தோன்னா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ மட்டும் கிளறி விடுங்க. நான் இது 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு மாங்காய் நல்லா வெந்துடுங்க. பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. பாதி மாங்காய் மட்டும் இந்த மாதிரி அந்த கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு அப்படியே இருக்கட்டும். அது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை நான் 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேங்க. 1 கப்பு இது 100 கிராம் அளவு வெல்லம், அதை நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கறனாலும் சேர்த்திக்கலாம். இந்த வெல்லத்தில் கல் மணலாம் எதுவும் இல்லைங்க. அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது அப்படி கல் மண் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு வெள்ளம் கரைஞ்சது இதில் சேர்த்திருங்க. ரொம்ப தண்ணி விட்டோம்னா இது நமக்கு தண்ணி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில். ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கலாம். நம்ம அந்த போட்ட வெள்ளம்லாம் நல்லா நம்ம கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதுக்கு நம்ம தாளிச்சுக்கணுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் 2 சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இந்த தாளிப்போட வேப்பம்பூ சேர்க்கணுங்க. வேப்பம்பூ 1 கொத்து எடுத்துகிட்டு கழுவிட்டு உருவிட்டு இதோட இந்த எண்ணெயோட தாளிச்சிட்டு இதில் கொட்டிடுங்க. எனக்கு இப்போ கிடைக்கலங்க வேப்பம்பூ, அதனால் நான் போடலை. சித்திரை 1க்கு செய்யும்போது நான் சேர்த்து தாங்க செய்வேன். நம்ம சித்திரை 1க்கு இந்த மாதிரி அரிசியோடு சாப்பிட்டா நமக்கு குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த